ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்ஜான் சமையல். சிறுகீரை கடையல் தாங்க செய்ய போகிறோம். இது எப்பொழுதும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக புளியே சேர்க்காமல் இந்த கடையல் செய்ய போகிறோம். இந்த சிறுகீரையில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேர் கடையல் செய்ய மாட்டாங்க, அரைக்கீரையில் தான் செய்வாங்க. அப்படி செஞ்சாலும் அதில் பருப்பு சேர்த்து செய்வாங்க. ஆனால் பருப்பே சேர்க்காமல் புளியும் சேர்க்காமல் இந்த கடையல் எப்படி செய்யலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரம்ஜான் சமையலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். கீரை கடையல் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு கட்டு அளவுக்கு சிறுகீரையை நல்லா கழுவிட்டு மண்ணெல்லாம் போக நல்லா கழுவிட்டு 4-5 முறை அதை எடுத்து ஒரு பேனில் சேர்த்துட்றேன். காரத்துக்கு பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 6 பல் சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்குறேன். 6 துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துட்டேன். ஒரு தக்காளி, புளிப்புக்காக தக்காளி சேர்க்குறேன். நம்ம ஆல்ரெடி மாங்காயும் சேர்க்க போகிறோம். மாங்காயுடைய புளிப்பை பார்த்து நீங்கள் தக்காளி அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. என்னுடைய மாங்காய் புளிப்பு கம்மியாக இருக்கிறதால நான் ஒரு தக்காளி கொஞ்சம் பெருசாக எடுத்து சேர்த்துருக்கேன். இதோட இந்த அளவுக்கு மாங்காய் தாங்க சேர்க்க போகிறேன். ஒரு கட்டு கீரைக்கு இந்த மாங்காய் சரியாக இருக்கும். அப்படி புளிப்புள்ள மாங்காயாக இருந்தால் நீங்கள் இதில் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால நான் முழுவதுமே சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த இடத்துல நாம் புளி சேர்ப்போம். அதனால் புளியே நாம் சேர்க்க வேண்டாம். அதற்கு பதிலாக தாங்க இந்த மாங்காயை கட் பண்ணி சேர்க்கிறோம். மாங்காய் சேர்க்கறதால கீரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி மாங்காய் போட்டு ஒரு தரம் இதே மாதிரி கீரை கடலையில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். இதே அளவுகளோடு செய்யணுங்க. காரம் புளிப்பு எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடுறேன். ஒரு அரை கிளாஸ்லேருந்து 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுட்டேன். இப்போது ஒரு தட்டு போட்டு மூடிடுறேன். ஒரு 3 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போது இது மேலும் கீழுமா கொஞ்சம் மாற்றி விட்டுடுறேன். கீழே இருக்கக்கூடியதை மேலே எடுத்து விட்டுடுறேன். இப்போ இது நல்லா வேகணும். ஒரு 8-7 நிமிஷம் ஆகுது வேகணுங்க. 8 நிமிஷத்துக்கு பிறகு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கீரையிலேருந்தும் தண்ணீர் விட்டுருக்கோம். நம்ம ஆல்ரெடி தண்ணீர் விட்டுருக்கோம். கீரை நல்லா வெந்திருக்கு. தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே பார்க்கும்போதே தெரியுது நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இந்த தண்டை எடுத்து இப்படி நசுக்குனிங்கன்னா 2ஆக உடையணும். நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சிடலாம். 10 நிமிஷம் போதுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா நமக்கு கீரை சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ இதை எடுத்து தண்ணீரை மட்டும் தனியாக ஒரு கிணத்துல இருத்து எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணீரெல்லாம் நல்லா வடிச்சிடுறேன். பிகினர்ஸாக இருந்தால் இந்த இடத்துல ஒரு கரண்டி வச்சு கீரையை அழுத்தி தண்ணீரை எடுத்துருங்க. தண்ணீர் இருக்கட்டும், அதை நம்ம கீரை கடையலுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதில் தான் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. இப்போ இந்த கீரையை நல்லா ஆற வைக்கிறேன். அப்படியே பேன்லேயே வச்சு ஆற வச்சிடுறேன். ஆறின பிறகு தாங்க மிக்ஸி ஜாரில் சேர்க்கணும். அவசரமாக சூடாகவே நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்திங்கன்னா அரைக்கும் பொழுது உங்களுக்கு கீரையெல்லாம் அந்த சூட்டில் மிக்ஸி ஜார்லேருந்து வெளியில் தெரிக்கும். அதனால் நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு கீரையெல்லாம் தனியாக ஒதுக்கிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டை மட்டும் முதல்ல நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் இதையெல்லாம் சேர்த்துட்டு
இந்த அளவுக்கு ஒரு 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு அரைப்பட்டு இருந்தால் போதும். இப்போது இந்த நேரம் மீதமுள்ள அந்த கீரைகளையும் இதில் சேர்த்துடுறேன். சேர்த்து இன்னும் ஒரு 2-3 பல்ஸ் கொடுத்து நாம் எடுத்தோம்னா நமக்கு நல்லா அரைஞ்சிடும். கீரை தண்ணியும் ஊற்றிடுறேன், எல்லா தண்ணியுமே ஊற்றிட்டேன். இந்த பாருங்கள், அரைச்சி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு அரைச்சிருந்தா போதுங்க. ரொம்ப மழுமழுன்னு அரைக்கக்கூடாது. ஒரு 2-3 பல்ஸ் கொடுக்கும் போதே நமக்கு நல்லா அரைப்பட்டுடும். இந்த அளவுக்கு கொஞ்சம் அரையாமல் இருந்தால் தான் நம்ம கல் சட்டியில் கடைஞ்சார் போல் சூப்பராக இருக்கும். கீரை, கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், எண்ணெய் சேர்த்து தாளிப்பு கொடுத்துட்றேன். நமக்கு சுட சுட கீரை கடையல் தயாராகிடுச்சுங்க. இந்த கீரை கடைகளோட உருளைக்கிழங்கு, முட்டை, வாழைக்காய் வறுவல் எதுவாக இருந்தாலும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்ஜான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சிறுகீரை பார்த்திங்கன்னா பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் வேக வச்சு அதுக்கப்புறம் சிறுகீரையை சேர்த்து அப்படி கடையும் செய்யலாம். பருப்பு போட்டும் சிறுகீரையை கடையலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சிறுகீரையை கைமா போட்டு நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கைமாவும் நீங்கள் செய்யலாம். அப்புறம் பூண்டு போட்டு இதை கடைவாங்க, புளி சேர்க்காமல். அந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே அளவுகளோடு இந்த கீரை கடையில் செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தி ஃபுட், ஹெல்த்தி லைஃப். வீடியோ வாட்சிங் தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.